வணக்கம். கிருஷ்ணகுமார், டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். ப்ராபபிலிட்டியில் லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரேண்டம் வேரியபிள், தட் இஸ் த ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் இஸ் நத்திங் பட் எ ஃபங்க்ஷன் பார்த்தோம், டிஃபைன்ட் ஆன் அ சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா 2 டைமென்ஷன் ரேண்டம் வேரியபிள், தட் இஸ் எக்ஸ் கிராஸ் ஒய். எக்ஸ்ன்றது ஒரு ரேண்டம் வேரியபிள், தென் கார்ட்டீசியன் ப்ராடக்டாக வித் ஒய்ன்றது நம்மளுக்கு ஒரு ரேண்டம் வேரியபிள். These two variables on x defined on S, that is sample space S. So the point of this value, ordered pair are, that is small x, small y, but both are a function of S. So 2 dimension random variable. ஸோ XY என்ற 2 வேரியபிளை வந்து சாம்பிள் ஸ்பேஸ் எஸ் மேலே டிஃபைன் பண்ணால் அதை பற்றி நம்ம பார்க்குறது தான் அந்த 2 டைமென்ஷன் ரேண்டம் வேரியபிள். இட் எஸ் பி த சாம்பிள் ஸ்பேஸ் அசோசியேட்டட் வித் த ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்டா, தென் த பேர் இந்த எக்ஸ் கமா ஒய் இஸ் கால்ட் எ 2 டைமென்ஷன் ரேண்டம் வேரியபிள். அதனுடைய ஆர்டர்ட் பேர் ரியல் நம்பர்ஸில் வரும் நம்மளுக்கு எக்ஸ் ஆஃப் எஸ் கமா ஒய் ஆஃப் எஸ், தட் இஸ் பேர் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். ஸோ அந்த ரேண்டம் வேரியபிளில் எப்படி ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் பார்த்தோமோ, சேம் அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட். ஏன் அந்த ஜாயிண்ட் அப்படின்னா அந்த எக்ஸ் ஒய் இந்த 2 வேரியபிளை ஜாயின் பண்ணுறதுனால தட் இஸ் ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன். இந்த ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷனில் நம்ம 2 கேஸ் பார்ப்போம். டிஸ்க்ரீட் டைப் ஒன்று, கண்டினியூஸ் டைப். டிஸ்க்ரீட்னால் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், அந்த வேரியபிள் எடுத்துக்கிற வேல்யூ வந்து கவுண்டபுளாக இருக்கும் ஆர் கவுண்டபிளி இன்ஃபனைட்டாக வரும் இல்லைங்களா. கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளை வந்து பார்த்திங்கன்னா அன்கவுண்டபுளாக இருக்கும். தட் மோரோவர் அது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வலில் கொடுத்துருப்பாங்க நம்ம மோஸ்ட்லி. ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ டிஸ்க்ரீட் டைப்பில் ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா பி ஆஃப் எக்ஸ் எக்ஸ்ஐ, அதாவது x1 x2 அது x எடுத்துக்கிற வேல்யூ, y1 y2 அது y எடுத்துக்கிற வேல்யூ. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஐ சஃபிக்ஸில் ஐஜி. ஐன்றது ரோ நம்மளுக்கு, ஜேன்றது காலம். ஸோ இஸ் அ ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி இஃப் p suffix ij is always this probability function value is greater than or equal to 0 for all I comma j. That is xy ஆக்சிஸில் நம்மளுக்கு இது வரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டபுள்ஸ். அதில் பார்த்திங்கன்னா ரேண்டம் வேரியபிள் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் சம்மேஷன் தான் போட்டிருப்போம். ஸோ இங்கே வந்து 2 வேரியபிள்னால டபுள் சம்மேஷன் ஐ ஜே p suffix ij, இதனுடைய டோட்டல் ப்ராபபிலிட்டிஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 1. ஸோ இந்த ரோ காலம் நம்ம போட்டு இந்த மார்ஜினல் போட்டு நம்ம இந்த ப்ராபபிலிட்டி கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி எல்லாம் போட்டு பார்த்திங்கன்னா அதனுடைய டோட்டல் ரோ வைஸ் காலம் வைஸ் ஃபைனலாக நம்மளுக்கு 1ன்றது வரும். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கிறது தான். அண்ட் தென் கண்டினியூஸ் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் இஸ் எ ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். அங்கே எப்படி ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் பார்த்தோமோ இங்கே வந்து எக்ஸ் ஒய் பார்க்கும். ஸோ தட்ஸ் ஆல்சோ தட் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் than or equal to 0. ஸோ இந்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் நம்ம அதை என்ன சொல்கிறோம், இட்ஸ் எ ஜாயிண்ட் பிடிஎஃப். அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ இங்கே டபுள் இன்டகரல் -∞ to +∞. ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அங்கே வந்து வெறும் எஃப் ஆஃப் எக்ஸ் தான் பார்த்தோம் இல்லைங்களா அந்த ரேண்டம் வேரியபிளில். இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டிஒய் டிஎக்ஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 1. தென் வந்து யூ கேன் சே இதை என்ன சொல்லலாம்னா ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன்னு சொல்லலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ஒவ்வொரு இதுவும் நம்ம இந்த கிளாஸிஃபிகேஷன் மாதிரி பிரிச்சுக்கிறது கரெக்டாக இருக்கும். டிஸ்க்ரீட் டைப்பு, கண்டினியூஸ் டைப்பு. இது 2 டைமென்ஷன் அப்படின்னு சொல்கிறதுனால நம்மளுக்கு வந்து இந்த மார்ஜின் வரும். தட் இஸ் அது என்ன சொல்லுவாங்கன்னா மார்ஜினல். டிஸ்க்ரீட் கேஸில் பார்த்திங்கன்னா மார்ஜினல் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்.
அதே மாதிரி மார்ஜினல் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ்ஐ இட் இஸ் நத்திங் பட் சிம்பிளாக நம்ம என்னலாம் நோட்டேஷன் பி சஃபிக்ஸ் ஐ இட் இஸ் நத்திங் பட் சம்மேஷன் பி தட் இஸ் ப்ராபபிலிட்டி அந்த ஐ சஃபிக்ஸில் வந்து ஐஜே இருக்குது. ஸோ அந்த ஜே இது மட்டும் அதனுடைய டோட்டல் மட்டும் வரும் நம்மளுக்கு. ஜே மட்டும் வேரி ஆகிருக்கும், ஐ வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். கரெக்டுங்களா? இந்த சம்மேஷனில் அந்த வேல்யூ தான் நம்மளுக்கு மார்ஜினல் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸ். இதே ஒய் வந்து பார்த்திங்கன்னா ஒய் ஜே. ஸோ பி சஃபிக்ஸில் ஜே வரும். இங்கே வந்து எது கான்ஸ்டண்ட்டான ஜே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ஐ வேரி ஆகிட்டு சம் அதனுடைய மொத்த இது சம் இந்த ரோவில் இது ரோ வைஸு இது காலம் வைஸு அந்த சம் வரும். ரோ வைஸ் காலம் வைஸ் அந்த மார்ஜினல் வேல்யூ. இது டிஸ்கிரிட் டைப்பில். கண்டினியூஸ் கேஸில் பார்த்தீங்கன்னா மார்ஜினல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். ஸோ அப்போது எஃப் சஃபிக்ஸில் கேபிட்டல் எக்ஸ் போடுறாங்க, இதில் ஸ்மால் எக்ஸு. இது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க பாருங்கள். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டிஒய். ஸோ மார்ஜினல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்னா எஃப்எக்ஸ் ஆஃப் எக்ஸா, பட் எது இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டுனா பார்த்தீங்கன்னா ஒய் வரும். ஸோ மார்ஜினல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் மீன்ஸ் fy of y here integrate this value, this function with respect to x only. ஸோ இந்த மார்ஜினலில் நம்ம ரெண்டு கேஸ் பார்த்தோம். அதே மாதிரி கண்டிஷ்னல் மீன் எப்படி அங்கே கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி பார்த்துருக்கோமோ, கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி நம்மளுக்கு தெரியும். the p of x given that y equal to p of a p of x given that y ன்னு சொன்னால் நம்ம p of x intersection y divided by p of y ன்னு படிச்சிருக்கோம் இல்லையா கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. லைக்வைஸ் கண்டிஷனல் மீன் அண்ட் வேரியன்ஸ். ஸோ இதுவும் நம்ம ரெண்டு இதுவாக டிஸ்கிரிட் கேஸில் கண்டினியூஸ் கேஸில் பார்க்கலாம். ஸோ இதில் கண்டிஷன் மீன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிஷன் மீன் ஆஃப் எக்ஸ் கிவன் ஒய். ஸோ நம்ம கண்டிஷன் ப்ராபபிலிட்டியே பார்த்துருக்கோம். பி ஆஃப் எக்ஸ் கிவன் தட் ஒய்ன்னா ஒய்ன்ற ஈவெண்ட்டை அந்த ஈவெண்ட்டு முடிஞ்ச பிறகு தான் அந்த எக்ஸ்ன்ற ஈவெண்ட்டு வரும். ஸோ அந்த ஈவெண்ட் நடந்தால் தான் அந்த ஒய்ன்ற ஈவெண்ட் அக்கர் ஆனால் தான் நம்ம எக்ஸ்ன்ற ஈவெண்ட்டு அக்கறோம். லைக் தட். அதே மாதிரி தான் இங்கே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டூ டைமென்ஷனில் கண்டிஷனல் மீன் ஆஃப் எக்ஸ். கண்டிஷனல் மீன் அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ்பெக்டேஷன் வந்துடும். இ ஆஃப் எக்ஸ்ன்றது நம்மளுக்கு மீன் இல்லைங்களா. ஸோ கண்டிஷனல் மீன் ஆஃப் எக்ஸ் கிவன் ஒய்ன்னு பார்க்குறப்போ இ ஆஃப் எக்ஸ் கிவன் தட் ஒய். ஸோ சம்மேஷன் எக்ஸ்ஐ தென் பி ஆஃப் எக்ஸ் கிவன் தட் ஒய். இது டிஸ்கிரிட் கேஸில். அட் த சேம் டைம் கண்டிஷனல் வேரியன்ஸ் பார்த்திங்கன்னா ஆஃப் எக்ஸ் கிவன் ஒய்ன்னா தட் இஸ் வேரியன்ஸ் விஏஆர் யூஸ் பண்ணுவோம். எக்ஸ் கிவன் தட் ஒய் expectation of x square given that y minus expectation of e of x given that y the whole square. இதே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரேண்டம் வேரியபிளாக வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறப்போ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா எக்ஸ்பெக்டேஷன் வச்சு நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். e of x square minus that is expectation of x square minus expectation of x the whole square அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா வேரியன்ஸ். இதான் டூ டைமென்ஷனில். இது டிஸ்கிரிட் கேஸை பார்த்தோம். இப்போ கண்டினியூஸ் கேஸில் பார்க்குறப்போ கண்டிஷனல் மீன் ஆஃப் எக்ஸ் கிவன் ஒய் என்ன எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் கிவன் தட் ஒய். ஸோ இது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க இன்டகிரேஷன். ஸோ இது டிஸ்கிரிட் கேஸ் எல்லாம் சம்மேஷனில் வரும். கண்டினியூஸ் கேஸில் நம்மளுக்கு இன்டகிரேஷனில் வரும். இன்டகிரேட் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் கிவன் தட் ஒய் டிஎக்ஸ். இப்போ கண்டிஷனல் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கிவன் தட் ஒய் லைக் தட் இதே மாதிரி தான் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கிவன் தட் ஒய் that is expectation of x square given that y minus expectation of x given that y the whole square. ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஒய்யை நம்ம இன்டகிரேஷன் யூஸ் பண்ணி தான் போடுவோம். ஸோ எக்ஸ் கிவன் தட் ஒய்ன்றப்போ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் கிவன் தட் ஒய்ன்னா எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் கிவன் தட் ஒய் டிஎக்ஸ். இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஒய்யை டிஃபைன் பண்ணோன்னா
தட் இஸ் என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் ஸ்கொயர் வரும், அவ்வளோதான். எஃப் ஆஃப் எக்ஸ் கிவன் தட். ஸோ இப்போ நம்ம இதை பேஸ் பண்ணி நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்ட அந்த டிஆர்பி எக்ஸாமில் கேட்ட ப்ராப்ளம்ஸ் ஒரு 2 ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா இந்த ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் 2 ரேண்டம் வேரியபிள்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய். அந்த ப்ராபபிலிட்டி ஜாயிண்ட் பிடிஎஃப்பை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். f of x comma y which is equal to x by 8 into x minus y. ஸோ எக்ஸ் ரேஞ்ச் இன்டர்வல் கொடுத்துருக்காங்க 0 less than x less than 2. y வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் எக்ஸ் லெஸ் than x. அதர்வைஸ் ஸோ இந்த ஃபங்க்ஷன் வேல்யூ என்ன ஆகிடும்னா 0 ஆகிடும். எதை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்கன்னா மார்ஜினல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய். ஸோ இப்போ தான் ஜஸ்ட் நோ நம்ம ஃபார்முலா பார்த்தோம். எஃப் ஒய் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் dx வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் பொறுத்து. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு அந்த லிமிட்டு பார்த்திங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி இங்கேயும் அப்படி தான் இருக்குது. பட் பர்டிகுலர் இன்டர்வலில் மட்டும்தான் நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்யை டிஃபைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 0 to 2. அப்போ லோயர் லிமிட் 0னும் அப்பர் லிமிட் 2வும் எடுத்துப்போம் இல்லையா, 0 to 2. அப்போ அதை கரஸ்பாண்டிங்காக ஃபங்க்ஷன் டிஃபைன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸ் பை 8 எக்ஸ் மைனஸ் ஒய் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸை வச்சு நம்ம இன்டகிரேட் பண்ணுவோம். இந்த கான்ஸ்டண்ட்டை வெளியே எடுத்துடுறோம், இந்த எக்ஸை உள்ளே கொண்டு போய்ட்டு மல்டிப்ளை பண்ணிடுறோம். தென் we can இன்டகிரேட். இதை இன்டகிரேட் பண்ணுறப்போ எக்ஸ் கியூப் பை 3ன்னு வரும், மைனஸ் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸை வச்சு இன்டகிரேட் பண்ணுறோம் எக்ஸ் ஸ்கொயர் பை 2. ஸோ தென் அப்ளை த லிமிட் ஃபார் எக்ஸ் இல்லைங்களா, அப்பர் லிமிட் 2 அப்ளை பண்ணிட்டோம்னா தென் இந்த சிம்பிளிஃபிகேஷன்லாம் ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த ஒய் அப்படியே இருக்கும் நம்மளுக்கு. ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து 1/3 மைனஸ் ஒய் டிவைடட் பை 4. ஸோ ஈஸியாக இதில் நம்ம மார்க்கை ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா 2019 டிஆர்பியில் இதை ரீசண்டான கேட்ட ஒரு கொஷின் இது. இஃப் எஃப் ஆஃப் x1, x2 அதாவது எக்ஸ் கமா ஒய்க்கு பதிலாக x1 x2ன்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா 21x² இன்ட்டு x2 cube. ஸோ அந்த x1 x2னுடைய ரேஞ்ச் சொல்லியிருக்காங்க 0 less than x1 less than x2 less than 1ன்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டு வேரியபிளுமே 0 to 1க்குள்ளே தான் அந்த வேல்யூஸ் எடுத்துக்கும். அண்டு 0 அதர்வைஸாக மற்ற இடத்துல அதர்வைஸ் வந்து 0ன்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம ரீரைட் பண்ணி ப்ராப்பராக எழுதலாம் அந்த ஃபங்க்ஷனை. பி த ஜாயிண்ட் பிடிஎஃப் ஆஃப் x1 அண்ட் x2 திஸ் ஒன், இதுதான் சொல்கிறாங்க ஜாயிண்ட் பிடிஎஃப். ஸோ இப்போ எதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா கண்டிஷனல் மீன் அண்ட் வேரியன்ஸ். இப்போ தான் நம்ம ஃபார்முலா பார்த்துட்டு வந்தோம் டிஸ்க்ரீட் கேஸ்க்கும் கண்டினியூஸ் கேஸ்க்கும். ஸோ இது கிளியராக தெரியுது. திஸ் இஸ் அ கண்டினியூஸ் ஒன் பிகாஸ் அன்கவுண்டபிள் தெரியுது ஈஸியாக. இந்த இன்டர்வல் கொடுத்ததுனாலே நம்ம ஈஸியாக தான் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். த கண்டிஷனல் மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் x1 given x2. மோரோவர் x2க்கும் நம்மளுக்கு இன்டர்வல் கொடுத்துருக்காங்க 0 to 1. அப்போது x1க்கு இன்டர்வல் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோயர் லிமிட் 0வும் அப்பர் லிமிட் x2வும் தான் வரும். x1க்கு x2க்கு 0 to 1 கொடுத்ததுனால ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம எதை ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா கண்டிஷனல் மீன் அண்ட் வேரியன்ஸ். ஸோ கண்டிஷனல் மீன் ஆஃப் x1 given x2 அந்த ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் xn given that x2 இன்டகிரேட் மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி அதை நான் போடலை. ஸோ அண்டர்ஸ்டுட்ன்றதுனால விட்டுட்டேன். ஸோ x1 f of x1 given that x2 t with respect to x1. ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வேர் இந்த இடத்துல இது வந்து கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி எஃப் ஆஃப் x1 given that x2. இது எப்படி நம்ம ஃபார்முலானா எஃப் ஆஃப் x1, x2 divided by எஃப் ஆஃப் x2 இஸ் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் x1 given x2. ஸோ நம்ம இதை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதை ஃபைண்ட் அவுட் பண்ணணுன்னா இது கொடுத்துருக்காங்க ப்ராப்ளத்தில் எஃப் ஆஃப் x1, x2ன்றதை ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் given one. We have to find out எஃப் ஆஃப் x2. இது வந்து பார்த்திங்கன்னா மார்ஜினல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் x2. அதுதான் வந்து எஃப் ஆஃப் x2ன்றது. சரிங்களா. ஸோ கிவன் இப்போ கொடுத்துருக்கிற ப்ராப்ளத்தை நம்ம ரீரைட் பண்ணி
ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதியிருக்கோம். எஃப் ஆஃப் x1, x2 21 x1 ஸ்கொயர் x2 க்யூப் கொஷினில் கொடுத்தது தான். இது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 less than x1 less than x2 less than 1 அதர்வைஸ் வந்து 0. இப்போ எதை ஃபைண்ட் அவுட் பண்ணோம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா மார்ஜினல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் x2 கண்டுபிடிச்சிடணும் இல்லைங்களா. அதுக்கு வந்து ஃபார்முலா எஃப் ஆஃப் x2 இன்டெக்ரல் எஃப் ஆஃப் x1, x2 dx1. ஸோ இதை இப்போது இந்த ஃபங்க்ஷன் ஜாயிண்ட் டென்சிட்டி ஃபங்க்ஷனை வந்து இந்த இன்டர்வலில் தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இப்போது வித் ரெஸ்பெக்ட் டு என்னன்னு பார்த்தீங்கன்னா x1, அப்போ x1 லிமிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லோயர் லிமிட் 0, அப்பர் லிமிட் x2. அப்போ என்ன வரும்னா 0 to x2. ஸோ இதுக்கு பதிலாக 21 x1 ஸ்கொயர் x2 க்யூப் வித் ரெஸ்பெக்ட் x1. அப்போ வித் ரெஸ்பெக்ட் x1 வச்சு பண்ணணும். அப்போ x2 வந்து நம்மளுக்கு இண்டிபெண்டான இன்டகிரேஷன். ஸோ அந்த x2ன்றதை நம்ம கான்ஸ்டன்ட் மாதிரி வெளியே எடுத்துடலாம் இல்லைங்களா. அப்போ 21 x2 க்யூபை ஸோ இன்டகிரேட் ஒன்லி 0 to x2 x1 ஸ்கொயரை வித் ரெஸ்பெக்ட் x1 வச்சு பண்ணால் x1 க்யூப் by 3. நவ் அப்ளை த அப்பர் லிமிட்டை ஃபார் x1. அப்போ x2 க்யூப்னு ஆகிடும். ஸோ இதை ஃபர்தராக சிம்ப்ளிஃபை பண்ணால் x2 பவர் 6ன்னு வருது. இதை கேன்சல் பண்ணுவோம் 7 x2 பவர். ஸோ திஸ் இஸ் த எஃப் ஆஃப் x2 வேல்யூ வந்து 7 x2 பவர். திஸ் இஸ் த மார்ஜினல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் x2. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது நம்மளுக்கு எஃப் ஆஃப் x1 given that x2, தட் இஸ் அந்த கண்டிஷனல் கண்டிஷனல் ஃபங்க்ஷன் ஆஃப் x1 given x2. ஸோ எஃப் ஆஃப் x1 given that x2. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா. ஸோ இது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். எஃப் ஆஃப் x1, x2 இது ப்ராப்ளத்திலே கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஸோ ஆஃப்டர் சிம்பிளிஃபிகேஷன் இந்த x2க்கெலாம் கேன்சல் பண்ண பிறகு யூ ஆர் கெட்டிங் 3 into x1 ஸ்கொயர் பை x2 க்யூப். நவ் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x1 given that x2 சரிங்களா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரிக்வயர்ட் கண்டிஷன் மீன் ஃபார்முலா இல்லையா. ஃபஸ்ட்டு பிகினிங்லேயே பார்த்துட்டோம் இன்டகிரேட் x1 எஃப் ஆஃப் x1 given that x2. ஸோ இதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இங்கே 3x1 ஸ்கொயர் x2 க்யூப் அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். x1 ஆசிட்டிஸ் அப்படியே தான் இருக்குது. வித் ரெஸ்பெக்ட் x1ன்றதுனால x1 லோயர் லிமிட் 0, அப்பர் லிமிட்டு x2. ஸோ x1 வச்சு நம்ம இன்டகிரேட் பண்ணுறோம். அப்போ x2 கான்ஸ்டன்ட் 3 அதெல்லாம் வெளியே எடுத்துருவோம். தட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த இன்டகிரல். ஸோ நம்ம இதை இன்டகிரேட் பண்ணுறப்போ x1 4/4. நெக்ஸ்ட்டு லிமிட் அப்ளை பண்ணிடுறோம். x1க்கு பதிலாக அப்பர் லிமிட் x2 அப்ளை பண்ணுறோம். லோயர் லிமிட் 0 அதை விட்டுடலாம். ஸோ இது ஆஃப்டர் சிம்பிளிஃபிகேஷன் 3 into x2 by 4. ஸோ கண்டிஷனல் மீன் வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். ஆஃப் x1 given x2 வந்து 3 into x2 by 4. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் நம்மளை என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா கண்டிஷனல் வேரியன்ஸ் ஆஃப் x1 given x2. தட் இஸ் வேரியன்ஸ் ஆஃப் x1 given x2 என்ன ஃபார்ம்லான்னு நம்மளுக்கு தெரியும். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x1 ஸ்கொயர் பை x2 மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் x1 given that x2 the whole ஸ்கொயர். ஸோ இது ஆல்ரெடி இருக்குது. இதை நம்ம இப்போ தான் ரீசெண்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். மீன் கண்டிஷனல் மீன் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x1 given that x2. ஸோ இதை மட்டும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணால் இந்த ப்ராப்ளம் ஸோ கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x1 ஸ்கொயர் பை x2. ஸோ ஆல்ரெடியே பார்த்தது தான் இந்த ஃபார்முலாவில் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x1 ஸ்கொயர் given x2ன்னா நம்மளை வெறும் x1 போடுவோம். இங்கே x1 ஸ்கொயர் வந்தனால இங்கே x1 ஸ்கொயர் எஃப் ஆஃப் x1 எஃப் ஆஃப் x1 given that x2 இதை கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்களா. எஃப் ஆஃப் x1 given that x2. ஸோ அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். 3x1 ஸ்கொயர் பை x2 க்யூப் வித் ரெஸ்பெக்ட் x1. ஸோ இதில் வித் ரெஸ்பெக்ட் x1 வச்சு பண்ணுறதுனால x2 நம்ம வெளியே எடுத்துடுறோம். ஸோ x1 வச்சு இன்டகிரேட் பண்ணுறப்போ நம்மளுக்கு கிடைக்கிது x1 பவர் 5/5. லிமிட் அப்ளை பண்ணிடுறோம். ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் ஃபார் x1 அப்போ x2 பவர் 5/5. லோயர் லிமிட்டு 0 நம்ம அதை விட்டுடலாம். ஸோ இது கேன்சல் பண்ண பிறகு ஃபைனலாக கிடைக்குது 3 into x2 ஸ்கொயர் பை 5. ஸோ நம்மளுக்கு வந்து என்ன வந்திருக்கு இப்போ எக்ஸ்பெக்டேஷன் x1 ஸ்கொயர் பை x2 தான் நம்ம கிடச்சிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம வேரியன்ஸ் ஃபார்முலாவில் இதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டா ஃபைனல் ஆன்சர் கிடச்சிடும். ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா வேரியன்ஸ் ஆஃப் x1 given that x2 வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பார்த்த ஃபார்முலா தான் இது. இப்போ இதை ரீசெண்டாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். எக்ஸ்பெக்டேஷன் x1 ஸ்கொயர் x2 தட் இஸ் 3/5 x2 ஸ்கொயர் இல்லைங்களா. இது ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். தட் இஸ் கண்டிஷனல் மீன். ஸோ 3x2 by 4. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம் ஹோல் ஸ்கொயர். தென் இந்த சிம்பிளிஃபிகேஷன் தான். இந்த சிம்பிளிஃபிகேஷன் ஈஸியாக தான் தெரியும் உங்களுக்கு. x2 ஸ்கொயர் வெளியே எடுத்துகிட்டு தென் ஃபர்தராக நம்ம எல்சிஎம் எடுத்தோன்னா ஃபைனலாக நம்மளுக்கு வர ஆன்சர் வந்து 3/80. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷனல் வேரியன்ஸை. கண்டிஷனல் மீன் வந்து பார்த்திங்கன்னா 3 into x2 by 4ன்றது. ஸோ தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் த ஃபுல் வீடியோ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பார்க்கலாம். தட் இல் டிஸ்கிரிட் டிஸ்ட்ரிபியூஷன் தனியாக வரும், கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அதாவது பைனாமியல் பாய்சான். ஸோ அதனுடைய இதை நம்ம பார்த்துட்டு வரலாம்.
இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ போடுறது வந்து பார்த்தா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் இன்னும் ரொம்ப டீட்டெயிலாக இன்னும் சொல்லலை. எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் வீடியோ போடுறப்போ நம்ம ஒவ்வொன்றும் டீட்டெயிலாக பார்க்குறது நல்லாயிருக்கும். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூன்றதுனால நான் சில இதெல்லாம் ரொம்ப என்னால் டீட்டெயிலாக சொல்ல முடியாமல் போயிடுச்சு. ஸோ தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் த ஃபுல் வீடியோ. நன்றி.